இன்றைக்கு நாம் இங்கே சிந்திக்க எடுத்து கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு அறம் பாடிய அறிவுக்கரசி ஔவையார் என்ற தலைப்பிலே இது 3வது மாதமாக ஔவையாரை பற்றி நாம் பல்வேறு தகவல்களை இங்கே பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். முதல் மாதத்திலே முதுநெல்லியும் மூத்தோர் சொல்லும் என்ற தலைப்பிலே உங்களோடு உரையாடினோம். அடுத்த மாதம் வாழ்க்கையை கற்றுவை வாழ்தலில் பற்றுவை என்ற தலைப்பிலே 2வது மாதம் உரையாற்றினோம். அதன் நீட்சியாக 3வது மாதமாக அறம் பாடிய அறிவுக்கரசி ஔவையார் என்ற தலைப்பிலே இன்றைக்கு உங்களோடு சிறிது நேரம் உரையாட இருக்கின்றோம். ஔவையாரை பார்த்தோமானால் 8 ஔவையார்களை பற்றிய பல ஆய்வுரைகள் நாம் இங்கே தொடர்ச்சியாக பேச வேண்டும் என்று சொன்னால் பல மாதங்கள் பல வருடங்கள் பிடிக்கும். அந்த அளவிற்கு தமிழிலே ஆளுமை மிக்கவராக பல ஔவையார்கள் இருந்திருக்கிறார்கள். இந்த தொடர் நிகழ்விற்கு வாய்ப்பினை நல்கி கொண்டிருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலமுடையார் திருமடத்தின் நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய ஐயா அன்பு அவர்களுக்கும் ஆனந்தன் அவர்களுக்கும் பாபு அவர்களுக்கும் மற்றும் எனக்கு முன்னுரையாக இங்கே வழங்கிய ஐயா சங்கரன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து கொண்டு வருகை புரிந்திருக்கக்கூடிய அத்துணை சிவனடியார் பெருமக்களினுடைய திருவடிகளுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்து கொண்டு இந்த மாத ஆய்வுரையை இப்பொழுது தொடங்க இருக்கின்றோம். பொதுவாக தமிழினுடைய செழுமைக்காக தமிழினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு காலங்களில் பல்வேறு புலவர்கள் தோன்றி இந்த தமிழை அடுத்த கட்ட இடத்திற்காக நகர்த்தி கொண்டிருந்தார்கள். அப்படியாக வந்தவர்தான் ஔவையார் எனும் பொது பெயருடைய ஔவை என்று சொன்னால் மூதாட்டி, தவப்பெண் என்று பல பொருட்கள் இருக்கின்றன. அப்படிப்பட்ட நம் ஔவையாரை பொதுமை பெயரோடு நாம் இங்கே பார்த்து அவரை ஒரு உரைக்குள்ளே கொண்டு வந்து அடக்கலாம் என்று நினைக்கின்றோம். அவர் பாடிய பாடல்களில் வாழ்க்கை முறை இருந்தது, இறைமையை சார்ந்து இருந்தது. இந்த உலகியல் வாழ்வை எப்படி நாம் நடத்த வேண்டும் என்பதும் ஔவையினுடைய பாடல்களிலே அழகாக எழுதியிருக்கிறார். இறைமையை பற்றி பார்ப்பதற்கு ஒரு முதல் பாடல் எடுத்துக்கொள்வோம். வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம், மாமலரால் நோக்குண்டாம், மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி, தும்பிக்கையான் பாதம் பணிவார்க்கு தப்பாமல் சார்வார் தமக்கு. விநாயகப் பெருமானை நாம் ஏன் வணங்க வேண்டும்? இந்த 4 வரி பாடலிலே ஔவை நமக்கு விளக்குகிறார். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய நாம் செய்கின்ற எந்த காரியத்தை செய்தாலும் முதலிலே விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு தான் நாம் அடுத்த காரியத்தை செய்வோம். அந்த விநாயகப் பெருமானை வணங்கினால் நமக்கு என்ன கிடைக்கும்? இதை தான் உணர்ந்ததினால் ஔவை இந்த பாடலிலே நமக்கு புரியும்படி சொல்கிறார். வாக்குண்டாம். வாக்கு என்று சொன்னால் நம்முடைய நாவினிலே இனிமையான சொற்கள், பிறரை பற்றி புறங்கூறாமல் இருத்தல், பிறரை பற்றிய அவதூறு பேசாமல் இருத்தல், இதைத்தான் ஔவை வாக்குண்டாம். வாக்கு என்று சொன்னால் வார்த்தையில் தவறாது இருத்தல்,
வார்த்தை இனிமையாக இருத்தல். இதைத்தான் ஔவை நமக்கு குறிப்பிட்டு சொல்கிறாள். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம். மனதிலே 2 மனங்கள் உண்டு. ஒன்று நல்ல மனம், இன்னொன்று கெட்ட மனம். இந்த நல்ல மனத்திற்குள்ளே இன்னொரு மனம் உண்டு. அதற்கு பெயர் ஆழ்மனம் என்று பெயர். நாம் உறங்கினாலும் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ் மனம் என்பது எப்போதும் உறங்காது. அது ஏதாவது ஒன்றை சிந்தித்து கொண்டே இருக்கும். இந்த நல்ல மனத்தின் உட்பிரிவாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்மனம் உள்ளே சிந்திப்பதினுடைய வெளிப்பாடு எப்பொழுது நமக்கு தெரியும் என்றால், நாம் உறக்க நிலைக்கு செல்கின்ற பொழுது நம்முடைய கனவிலே நாம் இதுவரையில் பார்த்திராத மனிதர்களும் இதுவரை நாம் பார்த்த மனிதர்களையும் புதுவிதமான தகவல்களோடு புதுவிதமான செய்திகளோடு நாம் சந்திப்போம். இந்த சந்திப்பை நம் அறிவு கொண்டு நாம் நிகழ்த்துவது அல்ல. நமக்குள்ளே அந்த மாறுபாடு எப்படி நடக்கிறது என்று உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்கிறார்கள். நினைவில் இருக்கின்ற போது நாம் சந்திக்கின்ற மனிதர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரிகிறது. ஆனால் ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது நாம் சந்திக்கின்ற புதுவிதமான மனிதர்களை பற்றி நமக்கு எந்த விதமான தகவலும் தெரியாமலே நாம் அந்த மனிதர்களோடு உரையாடுகிறோமே, இதை நிகழ்த்துவது யார்? நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒருவரை நம் கனவுக்குள்ளே வந்து பார்க்கிறோம். அது பொய் அல்ல, நிஜம். ஏனென்றால் இது அடுத்தவர் சொல்ல நீங்கள் கேட்பது அல்ல, உங்களுக்குள்ளே நீங்கள் உணர்ந்து காண்கிறீர்கள். பல்வேறு சம்பவங்களை பார்க்கிறீர்கள். நீங்கள் இதுவரையிலும் போகாத ஊருக்கு கூட கனவிலே போய் வருவீர்கள். இவற்றையெல்லாம் யார் நிகழ்த்துவது? அதை நிகழ்த்துவதுதான் ஆழ் மனம். இந்த ஆழ் மனம் என்பதை இறைவன் மற்ற உயிரினங்களுக்கு கொடுக்கவில்லை. இந்த மனிதன் ஒருவனுக்குத்தான் ஆழ்மனதை படைத்து இருக்கிறான் இறைவன். வேறு எந்த ஓரறிவு முதல் 5 அறிவு உள்ள எந்த உயிரினங்களுக்கும் ஆழ்மனம் என்பது கிடையாது. இந்த ஆழ்மனம் என்பது என்னன்னா, இந்த நல்ல மனம் கெடுதல் மனத்திற்கு உள்ளாக இருக்கக்கூடிய இந்த ஆழ்மனம் என்ன செய்யணும்னா, நல்லவை எது அல்லவை எது என்று ஏற்கனவே பிரித்தறிந்திருப்போம். அந்த பிரித்து அறிந்ததிலே தூய்மையானது எது என்பதை இந்த ஆழ்மனம் கண்டறிந்து சொல்லும். ஒரு சில மனிதர்களை நாம் பார்க்கின்ற பொழுதே இவர்களால் நமக்கு தீங்கு வருமா நன்மை வருமா என்பதை நாம் ஒரு மனிதரை பார்த்தவுடனே கண்டறிந்து விடுகிறோம். இதை நமக்கு உணர்த்துவது எதுவென்றால், நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழ் மனம்தான் ஒரு மனிதரை பார்த்தவுடன் இவரால் வரக்கூடிய நன்மை தீமைகளை நாம் உணரக்கூடிய ஆற்றல் இறைவன் நமக்கு அருளி இருக்கிறார். இது அத்தனை மனிதர்களுக்கும் சாத்தியப்படுமா என்றால், அத்தனை மனிதருக்கும் சாத்தியப்படுகின்ற வகையிலே நமக்கு ஔவை வழிமுறைகளை சொல்லி இருக்கிறார். வாக்குண்டாம் நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம். மாமலர் என்று சொன்னால் தாமரை மலரைத்தான் நாம மலர் என்று இங்கு ஔவை குறிப்பிடுகிறார். அந்த தாமரை மலரிலே இருப்பவர்கள் யார் என்றால் 2 பேர். ஒருவள் அலைமகள், இன்னொருவள் கலைமகள். இந்த அலைமகளினுடைய அருளாக இருக்கக்கூடியது எதுவென்றால் செல்வம். அந்த செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த அலைமகளினுடைய அருளை நாம் பெற வேண்டும். இந்த அலைமகளினுடைய அருளை பெறுவதோடு மட்டுமல்லாமல், ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று வள்ளுவன் சொல்வதைப் போல 7 பிறப்பிலும் நம்மை தொடர்ந்து வருவது நாம் சேமிக்கின்ற செல்வம் அல்ல. இந்த பிறவியிலே செல்வந்தனாக இருக்கலாம், அடுத்த பிறவியிலே ஏழையாக இருக்கலாம். ஆனால் நீ ஒரு பிறவியிலே கற்ற கல்வியானது உன்னை 7 பிறவிகளிலும் தொடர்ந்து உன்னோடு வந்து கொண்டே இருக்கும். அது எப்படிங்க உண்மையாக இருக்கும்? அதுக்கு ஏதாவது ஆதாரங்கள் உண்டா அப்படின்னா,
நீங்கள் சிறு வயது குழந்தைகளை பார்க்கலாம். சில குழந்தைகள் ஒரு 3-4 வயதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1330 திருக்குறளும் சொல்லும். இப்போ மற்ற குழந்தைகளுக்கு இல்லாத அறிவாற்றல் இந்த குழந்தைக்கு மட்டும் எப்படி வந்தது? சில குழந்தைகள் திருவாசகம் படிக்கும். சில குழந்தைகள் இளமையிலேயே பாடல் பாடுவதற்குரிய ஆற்றலும் மனனம் செய்வதற்குரிய ஆற்றலும் இயற்கையிலே எப்படி அந்த குழந்தைக்கு வந்தது என்றால், அது பல பிறவிகளை கடந்து அது பெற்ற அறிவு ஞானத்தால் பிறக்கின்ற இந்த பிறவியிலே எல்லா ஞானத்தையும் ஒருங்கே பெற்று வருகின்றன. ஒரு குழந்தை கூட பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் அவனிதனிலே பிறந்துன்ற ஒரு பாடலை ஒரு சின்ன பையன் அவ்வளோ அந்த இசை ஞானத்தோடு பாடுவான். அவனுக்கு மட்டும் எப்படி வந்தது, நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு ஏன் வரலன்னா, அவன் கற்ற கல்வி பல பிறவிகளில் கற்ற அந்த இசை ஞானமானது இந்த பிறவியிலும் அவனை தொடர்ந்து வருகிறது. அதனால்தான் நாம் இந்த பிறவியில் நாம் என்னென்ன நன்மைகள் செய்கிறோமோ அத்தனை நன்மைகளும் என்ன பண்ணுன்னா நமக்கு ஒவ்வொரு பிறவிகளையும் நம்மை தொடர்ந்து வந்து இறைவனுடைய திருவடியை பற்றக்கூடிய வாய்ப்பினை நல்கும். மாமலரால் என்ன பண்ணுறா, அந்த மாமலரில் இருக்கக்கூடிய கலைமகளினுடைய அருளும் அலைமகளினுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். யாரை வணங்கினா, விநாயக பெருமானை ஒருத்தரை வணங்கினாவே இவ்வளவும் நமக்கு கிடைக்குது. அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா மேனி நுடங்காது. மேனி நுடங்காதுன்னா நம்ம உடலில் நோய்கள் இல்லாமல் பிணி இல்லாமல் வாழக்கூடிய ஆற்றலை யார் தருவான் என்றால் விநாயகப் பெருமான் தருவான். மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி பாதம் தொழுவார்க்கு சார்வார் தமக்கு என்ன கிடைக்கும்னா இவை அனைத்தும். இதுவரையில் நம்ம சொன்னோம் பாருங்க, நோய் இருக்காது, கல்வி ஞானம் கிடைக்கும், பொருள் ஞானம் கிடைக்கும். இப்படியாக எல்லா ஞானமும் யாரை வணங்கினால் கிடைக்கும் என்றால் விநாயக பெருமானை நாம் வணங்கினால் கிடைக்கும் என்று உண்மை ஞானத்தை அறிந்த அவ்வை நமக்கு வலியுறுத்துகிறாள். இது ஒரு பாடல். இன்னொரு பாடல், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். இந்த பாடலில் இருக்கக்கூடிய உட்பொருள் என்னன்னா, பால் தேன் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு, அதாவது அறிவுக்கு கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானியே ஔவையார் என்ன பண்ணுறா, தன்னுடைய அறிவால் இந்த நாளும் கலந்து உனக்கு நான் தரேன், 4 பொருள் கொடுக்குறேன். அந்த 4 பொருள் சேர்ந்தால் அதுக்கு பெயர் என்னன்னா பாயாசம். நான் உனக்கு பாயாசம் கொடுக்குறேன், நீ எனக்கு முத்தமிழை கொடு என்று அவ கேட்கல. நான் உனக்கு 4 கொடுக்குறேன், நீ எனக்கு 3 கொடு. அந்த 4ம் கலந்ததற்கு பெயர் பாயாசத்தை உனக்கு தரேன். நீ எனக்கு என்ன பண்ணுறனா இயல் இசை நாடகம் என்ற முத்தமிழையும் கொடு என்று அறிவுக்கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானிடமே அறிவுக்கரசியாக இருக்கக்கூடிய ஔவையார் கேட்கிறாள்.